ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப் கோர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியரோட செகண்ட் பேப்பர் அதோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான் இது. ஓகேங்களா? ஸோ செகண்ட் பேப்பர் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் பேப்பர் ஆகட்டும், நம்ம எல்லாமே என்னென்ன தெரிஞ்சு எப்படி வரும், அதை நம்ம எப்படி டார்கெட் பண்ணலாம், எதில் மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லா விஷயங்களையும் கரெக்டாக அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஸோ இப்போ சீனியர் ஆகட்டும், ஜூனியர் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர் ரெண்டு பேப்பர் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி 2 பேப்பர்ஸ் இருக்கிறது எல்லாமே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெளிவாக புரிஞ்சுக்குங்க. 35 மினிமம் 35 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டால் போதும். அண்ட் தென் அனதர் பேப்பரில் ஒரு பேப்பரில் 35, அனதர் பேப்பரில் 55 இருக்கணும். அப்போ தான் ரெண்டுமே ஆட் பண்ணால் 90 வரும். ஸோ இந்த மாதிரி 90 வந்துச்சுன்னா நீங்கள் பாஸ், ரெண்டு பேப்பர்லையும் சேர்த்து. அப்போ ஒரு பேப்பரில் மினிமம் மார்க் எவ்வளோ சார்னு கேட்டிங்கன்னா 35 மார்க் மட்டும்தான். சார் நான் ஃபஸ்ட் பேப்பரில் வந்து நான் 35 தான் சார் எடுத்திருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் பேப்பர் கொஞ்சம் நல்லா பண்ணி அதில் 55 நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாஸ். இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க. செகண்ட் பேப்பரோட டீட்டெயில் பார்க்கலாம், அது எப்படின்னா நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணலாம், மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். தமிழ்நாடு முழுக்க நிறைய மாணவர்கள் நம்மளுடைய ஷார்ட் அண்ட் ஆன்லைன் வகுப்பில் படிச்சுட்டு வராங்க. அந்த சிஓஏ ஆன்லைன் வகுப்புலையும் ஒரு பேட்சுக்கும் நிறைய மாணவர்கள் நம்மளுடைய ஆன்லைன் வகுப்பில் இருந்து போயிட்டு தான் வராங்க. டாப்பர்ஸ் அகாடமி. தென் உங்களுக்கு நம்மளுடைய கிளாஸில் இணைச்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும். சரிங்களா? இப்போ தான் நீங்கள் பிகினிங்கா இல்லை இவ்வளோ எது பர்டிகுலர் முடிச்சிருக்கீங்களா, ஸோ அதில் இருந்தால் கன்டினியூ பண்ணுமா என்னங்கிற டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் செகண்ட் பேப்பருக்கு 3 பார்ட்டாக நமக்கு வந்து கொஸ்டின் வரும். 3 பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் கண்டென்சேஷன். ஓகேங்களா? தென் செகண்ட் பார்ட் லித்தோகிராஃபி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட் பொறுத்த வரைக்கும் அவுட்லைன் ஃபார் வேர்ட்ஸ். அப்போ வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க, அதுக்கான அவுட்லைன் நீங்கள் கொண்டு வரணும். சரிங்களா? ஸோ இது நல்லா பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது கண்டென்சேஷனும் லித்தோகிராஃபி கடைசியாக பார்த்துக்கலாம். கண்டென்சேஷன் ஃபர்ஸ்ட்டாக பார்த்துருங்க, அண்ட் தென் அவுட்லைன் ஃபார் வேர்ட்ஸ். சரிங்களா? இதை நீங்கள் செகண்டாக பார்க்கணும். கடைசியாக லித்தோகிராஃபிக்கு நீங்கள் ரெடி ஆயிருங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான டைம் பீரியட் எவ்வளோ சார் கொடுக்குறாங்க அப்படின்னா 1 hour 30 minutes, 1.5 மணி நேரம் டைம் தராங்க இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் செகண்ட் பேப்பருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ போன உடனே டிக்டேஷன் தான் போடுவாங்க, கண்டென்சேஷனுக்கான டிக்டேஷன் போட்டுருவாங்க. ஓகேங்களா? 5 minutes டிக்டேஷன், 5 minutesல 120 words per minute போடுவாங்க. டோட்டலாக 600 words கொடுப்பாங்க நமக்கு. டிக்டேஷன் எடுத்துட்டீங்கனாலும் அதுக்கு தனியாக மார்க் இருக்கு. இந்த கண்டென்சேஷனுக்கு டோட்டல் மார்க் எவ்வளோ அலாட் பண்ணுறாங்கன்னா 40 marks, 40 மார்க் கொடுக்குறாங்க. நீங்கள் டிக்டேஷன் எடுத்தாலே மேக்ஸிமம் அதுக்கு 5 marks அலாட் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் 35 மார்க் எதுக்கு சார் அப்படின்னா, நல்லா பாருங்க, இந்த 40ல் 5 மார்க் வந்து டிக்டேஷன் எடுக்கிறீங்களா அதுக்கு போயிருது. பேலன்ஸ் 35 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கண்டென்சேஷன் சம்மரைஸ்டு அபவுட் 200 words. இந்த 600 words-ஐ சுருக்கி 200 words-ஆ நீங்கள் எழுதணும். அதுக்கு சூட்டபிள் சப்கட்டிங், ஓவரால் ஹெட்டிங் சப்கட்டிங்னா கொடுத்து சம்மரி ரைட்டிங். ஸோ அது மாதிரி நீங்கள் எழுதணும். சரிங்களா? ஸோ அப்படி எழுதும்போது அது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்மளுடைய கிளாஸில் டீச் பண்ணுவாங்க. ஸோ அந்த கண்டென்சேஷனை நீங்கள் அது மாதிரி ஃபாலோ பண்ணி எழுதிக்கலாம். கம்பல்சரி ஹேண்ட் ரைட்டிங் மஸ்ட். உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து நல்லா இருக்கணும். ஓகேங்களா? ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம் செகண்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ப்ரெசன்டேஷனுக்குமே மார்க் இருக்குது. ஸோ அதனால் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து மொத்தமாக 40 மார்க் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. 1.5 hours நமக்கு டைம் தராங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் பண்ணிக்கோங்க. டைமிங் ஷெடியூல் ரொம்ப முக்கியம். எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணிடணும். புரியுதுங்களா? ஸோ அப்போ தான் நமக்கு அதுக்கேற்ற மார்க் கிடைக்கும். சரி, ஓகே. கண்டென்சேஷன் நம்ம இப்போ வந்து நமக்கு ரெடி ஆகிட்டோம். 40 மார்க் நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? 40 மார்க் நம்ம ரெடி ஆகிட்டோம். இதில் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து நம்ம எந்த அளவுக்கு மார்க் அதிகமாக எடுக்க முடியுமோ எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ நம்ம 40 அப்படிங்கும்போது நமக்கு ஒரு 30 above வந்துட்டா கூட ஓகே தான். 30 above நம்ம மார்க் எடுத்துட்டு ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் பேலன்ஸ் இருக்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா 35 எடுத்தால் கூட நம்ம பாஸ் மார்க். ஓகேங்களா? இல்லை சார் எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் பேப்பரில் கொஞ்சம் குறைஞ்சா கூட செகண்ட் பேப்பரில் எனக்கு மார்க் கூட வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதை கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ கண்டென்சேஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்து டேரக்டாக எங்கே போகிறது? அவுட்லைன் ஃபார் வேர்ட்ஸ் 30 மார்க்ஸ், மொத்தம் 30 மார்க் வந்து இது வந்து அவுட்லைன் ஃபார் வேர்ட்ஸ். 30 வார்த்தைகள் இருக்கும், அதுக்கு அவுட்லைன் கேட்பாங்க. ஸோ இதில் ஈஸியான ஒரு வழி என்ன அப்படின்னா, நல்லா பாருங்க, இந்த 30 வேர்ட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதில் எக்ஸசைஸ் 182, 88 to 213. ஸோ 188வது எக்ஸசைஸ்லேருந்து 213வது எக்ஸசைஸ், இதுக்குள்ளேயே 20 மார்க்குக்கு அவங்க வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்குள்ளே நம்ம இருக்க வார்த்தைகள் மட்டும் நம்ம படித்தா போதும்.
20 மார்க் நம்மளால ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியுங்க. புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த அவுட்லைன் ஃபார் வேர்ட்ஸ்லேயே நம்ம இதில் தான் குறைவான பேஜ் தான் படிக்க போகிறோம். அதுலேயும் நமக்கு 20 மார்க் கிடைக்க போகுது. ஸோ நம்ம இதை விட வேண்டாம். நான் இதுக்காக தான் சொன்னது. ஃபர்ஸ்ட் செகண்ட் பேப்பர்னா என்ன, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டோன்னா ரொம்ப ஈஸி. ஆனால் ஓவராலாக பார்த்துட்டு செகண்ட் பேப்பராக எனக்கு கஷ்டம் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தோம்னா இதுவும் பண்ண முடியாதுங்க. எது எவ்வளோ மார்க் கேட்குறாங்க, எங்கெங்கிறதெல்லாம் கொஸ்டின் எடுப்பாங்க, கொஸ்டின் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, எல்லாமே அனலைஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு வழி கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா ஃபாலோ பண்ணி போனோம்னா ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ அப்போ 188வது எக்ஸசைஸ்லேருந்து 213வது எக்ஸசைஸ்க்குள்ளேயே நமக்கு 20 மார்க்குக்கு 20 வேர்டு நம்ம கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்க வேர்ட்ஸ் பார்த்தாலே 20 கொஸ்டின் நம்ம ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். 20 மார்க் நம்ம கையில். தென் எக்ஸசைஸ் அப் டு 187 187. ஸோ 187வது எக்ஸசைஸ் வரைக்கும் 10 கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. 10 வேர்டு தான் கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ அவுட்லைன் ஃபார்வர்ட்ஸ்க்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். ஸோ இதையும் நம்ம ரெடி ஆகிக்கணும். சரி, ஓகே. லித்தோகிராஃபிக்கு வருவோம். லித்தோகிராஃபி என்ன கொடுப்பாங்க, ஒருத்தர் வந்து ஸ்ட்ரோக் போட்டிருப்பாங்க, கையெழுத்து பிரதின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க ஹேண்டில் ஸ்ட்ரோக் போட்டிருப்பாங்க. சரிங்களா? நார்மலாக நம்ம ஸ்ட்ரோக் போட்டு எழுதுறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு பர்சன் ஸ்ட்ரோக் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்ட்ரோக்கு தான் நம்ம கொடுக்க போகிறாங்க. அதை நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணுங்க. சரிங்களா? அப்படி பண்ணும்போது நம்ம முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி எழுதுங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 மார்க்ஸாவது நம்ம ஸ்கோர் பண்ண பார்க்கணும். ஏன்னா இது எந்த அளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறோமோ நம்ம அது அந்த அளவுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? இதில் வந்து ஒரு 55-60 மார்க்காவது செகண்ட் பேப்பரில் நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் பேப்பரில் 35 மினிமம் எடுத்தால் கூட நம்ம பாஸ் தான். புரியுதுங்களா? ஸோ செகண்ட் பேப்பரில் ஸ்கோர் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் கரெக்டாக நம்ம ஒரு ஐடியா வச்சு அதை பேஸ் பண்ணி நம்ம கரெக்டாக போனோம் அப்படின்னா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது. அதில் உள்ள நம்ம இறங்கி வேலை செய்கிற வரைக்கும் வெளியிலேருந்தே பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா அது பயமாக தான் இருக்கும். இதுவா, இவ்வளோ இதா, இவ்வளோ பெருசா அப்படின்னு தான் தோணும். ஆனால் உள்ள எதுவுமே இல்லைங்க. சரியா? ஸோ கரெக்டாக பார்த்துங்க. எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். சரிங்களா? கரெக்டாக ஷெடியூல் போட்டு பண்ணுங்க. ரெகுலராக ஒர்க் பண்ணுங்க. ரெகுலர் ஒர்க்கு மஸ்ட்டு. 2 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மீதி 4 நாள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் சும்மா இருந்தோம்னா வேஸ்ட்டு. சரிங்களா? அதனால் ரெகுலராக ஒர்க்கை பண்ணுங்க. டே பை டேவாக தான் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஒரே நாளில் கிடைக்காதுங்க. சரியா? ஓகே. சரி, ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டைம் இருக்கும்போது ரிப்ளை பண்ணிடுறேன். சரிங்களா? நன்றி.